பால் பொங்கல் இவ்வளோ ஈஸியா? ஆமா மக்களே, ஆந்திராவில் நான் உங்கள் தமிழ் பொண்ணு. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பாத்திரத்தை வச்சு 1/2 லிட்டர் பாலை வாங்கி நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா பொங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் சமையல் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. பச்சரிசி அரைக்கல ஊற வச்சிருக்கோம். ஊற வச்சது பால் பொங்கல் வரைக்கும் நல்லாமே ஊறிட்டு இருக்கட்டும். பால் பொங்க வந்தோடனே அரிசியை உள்ள போட்டு நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா வேக வேக போட்டாதான் நல்லா இருக்கும். தண்ணி எடுத்து வச்சு நல்லா வேகிற வரைக்கும் மண்டை வெள்ளத்தை ஏலக்காய் இடிச்சு வச்சுக்கோங்க. 1/2 கிலோ மண்டை வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம். 1/2 கிலோ மண்டை வெள்ளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டி இதுக்கிடையில கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போதான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி நல்லாவும் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பால் பொங்கல் ரொம்பவே ஈஸி. இன்னைக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே பண்ணணும். வெந்ததுக்கு அப்புறம் நல்லா போட்டு மண்டை வெள்ளத்தை கிண்டி விட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் நெய்யில வறுத்தி